Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் குருமா. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே ஒரு மேட்சான ஒரு சைட் டிஷ். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, அப்புறம் நீங்க பீஸ் எதனால ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பட்டாணியும் கிட்னி பீன்ஸும் எடுத்துருக்கிறேன். அது போக நீங்க கொண்டக்கடலை கூட எதனாலும் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் இந்த மூணு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து கரம் மசாலா, ஒரு பீஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வந்து அரைச்சி எடுக்க தேவையான பேஸ்ட்டு, கோகோனட் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்றாப்ப ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி தவிர மிச்சம் இருக்கிற இந்த பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பட்டாணி, கிட்னி பீன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக்கரில் போட்டு, ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நம்ம வச்சுருக்க பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் நமக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆஃப் குக் ஆனது தான், அதனால் நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து சீரகம், ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை மட்டும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோகோனட் சேர்த்திங்கன்னா அது நல்லா கெட்டி கொடுத்துட்டு வரும். இப்போ நம்ம வேணும்னா கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கோரியண்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.